வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இந்த தினத்தில் பிஜேபி மேடையில் சீமானண்ண, இதுதான் இன்னைக்கான வீடியோ. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கு தெரியுற இந்த QR கோடை பயன்படுத்துங்க. மூளைக்கு மூளை நம்ம விஜயன் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாம் சாட்டை அடி கொடுப்பது போல ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமாருடைய அண்ணன் சரத்குமார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நேற்றைய தினத்தில் கொண்டாடப்பட்டது. அங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மேடையில் யாரான்னு சொல்லட்டுமா, அண்ணன் சரத்குமார், நயினர் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி தலைவர், அப்புறம் நம்ம சீமானண்ணன், அப்புறம் தனியரசு அண்ணன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டில். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினத்தில் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு அதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடினாங்க. வார்த்தைக்கு வார்த்தை புகழ்ச்சி சும்மா அப்படியே ஐஸ் ஃபேக்ட்ரியே தூக்கி சரத்குமார் தலைமையில் வச்ச மாதிரி சூப்பராக புகழ்ந்து விட்டாங்க. அப்படியே வேற லெவலில். இதெல்லாம் ஒருங்கிணைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நாடார் குரூப்பு, அது ஒரு குரூப் ஒருங்கிணைச்சது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சரத்குமார் அவர்களை ஆல்ரெடி இவர் ஒரு சமத்துவ மக்கள் கட்சியை ஒன்று ஆரம்பிச்சாரு. அந்த சமத்துவ மக்கள் கட்சி அது ஒரு கம்யூனிட்டி கட்சி தான். அந்த கம்யூனிட்டி கட்சியை உதறிட்டு என்ன பண்ணாருன்னா, பிஜேபியில் போய் சேர்ந்துக்கினாரு. பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டு அங்கே பயணம் பண்ணார். அங்கே பதவி எதுவும் போன டைம் கொடுக்கலன்னு சொன்ன உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு விட்டாரு. அப்பையும் ஒருத்தரும் கண்டுக்கல. சரி, ஓகே, நம்மளுக்கு எப்படினாலும் பதவி கொடுப்பாங்க அப்படிங்கன்னு அப்படியே அந்த தொடர்ந்து ஊறிட்டு இருக்காரு. இப்போ அண்ணாமலையன் வெளியே வந்தோன்னு சரத்குமார் அண்ணனுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைவர் நம்மளை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியாவில் பேசிட்டு இருக்காரு. சரி, ஓகே, சரி, சீமான் அண்ணனுக்கு அங்கே என்ன வேலை? அதாவது சரத்குமார் அவர்கள் அங்கே இருக்காங்க, சீமான் அண்ணனுக்கு அங்கே என்ன வேலை? இவருடைய கொள்கை வேற, அவங்களோட கொள்கை வேற. அவங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கை வேற, இவங்களோட ஒத்தே போகாத கொள்கை தான். ஆனால் இருந்தாலும் அங்கே போய் உக்காந்துருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டுங்க. அதாவது சரத்குமாருக்காக போயிருக்காரு. சரத்குமாருக்காக அங்கேயும் போகணும். சரத்குமார் நம்மளுடைய ஆளுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது கூட இருக்கட்டும். அது அவங்க என்ன, அவங்க ஒரு ஆள், அது ரெண்டு ஆள், அது வேற, அது இருந்துட்டு போகுது. ஆனால் பிஜேபியோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்திக்கிட்டாரு சீமானண்ணன் அப்படின்னு சொல்லி தான் வலைதளங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜேபியில் சீமானண்ணன் சேர்ந்ததாகவே குறிப்பிடப்படுகிறது. ஏன்னா அவர் அங்கே தான் இருக்க போறாரு. இனிமேல் ஏ டீம் பி டீம் எல்லாம் கிடையாது. இனிமேல் வருங்காலங்களில் பிஜேபியோட தமிழக தலைவர் சீமானண்ணன் அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இனிமேல் அந்த காலகட்டம் தான் வந்துகிட்டு இருக்கு. நயினர் நாகேந்திரன் பகிரங்கமா பேட்டியில சொல்றாரு, பேசிட்டு இருக்கும்போது, எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் இந்த கூட்டணி இருந்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னாரு. உண்மையிலே மெய் சிலுத்துருச்சு. என்ன நடந்திருக்கும்? மக்கள் யாரும் இன்னும் சுத்தமாக நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போவாது பிஜேபி எதிர்த்துக்கிட்டு இருக்காருன்னு சீமானன்னா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தம்பிகளே இன்னும் தூக்கத்தில் இருந்து எந்திரிக்காமல் உட்காந்துருக்காங்க. அவங்க தம்பிங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான். என்ன தெரியுமா? என்ன செஞ்சாலும் சீமானன்னா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. இவங்க இந்த தளபதி ரசிகர்கள் எப்படி விஜயண்ணா என்ன செஞ்சாலும் ஓகே அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டாங்க. சீமானன்னா எதை செஞ்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, நேற்று வரை நம்மளுக்கு எதிரி, இன்று அரசியலில் நேற்று வரையில் நம்மளுக்கு எதிரி அரசியல்ல, இன்று முதல் நண்பன். இங்கே ஒன்றுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேற்று இந்த இடத்துல இப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் என்னைக்குனாலும் மாறுவோம் அப்படின்னு சீமானன்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம் சொன்னார், பதிவு பண்ணார், ஞாபகப்படுத்துவோம். உங்களுக்கு இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தன் ஒன்னாவதே படிச்சுக்கிட்டு இருந்தானா அடுத்த பாடத்தை இன்னைக்கு படிக்கிறது. அதனால ஒருத்தன் ஒன்னாவதே படிச்சுட்டு இருக்கிறது தப்பு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு நவரணுங்கிறாரு. அடுத்த கட்டத்துக்கு எதுக்கு நவரணுங்கிறாரு? ரெண்டாவது போறாரு என்ன, பிஜேபியில் ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் சொல்லுவாருன்னு தெரியுது அப்படின்னு தான் வலைதளங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை
மக்களை விடுங்க, மக்களுக்கு என்ன தெரியும்? மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மக்கள் எல்லாம் எது யாருன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு எதுவுமே தெரியாது. மக்கள் வந்து கிட்டத்தட்ட இவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, சினிமா பார்க்குற ஜோக்கர்ஸ் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்களே. அதாவது ஜனநாயகன் படம் பார்த்த ஒவ்வொருத்தரும் ஜோக்கரா அப்படின்னு வந்து மக்கள்லாம் கொதிச்சு எழுந்தாங்கன்னா இவங்கெல்லாம் தாங்குவாங்களா? அதாவது மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மக்கள் வந்து எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட தான் மக்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஆளுங்க தான் இவங்கெல்லாம். இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கருத்து தான், எந்த கருத்தும் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொள்கையெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் கொள்கை செலவழிஞ்சு போச்சு. அந்த ஒரு படத்தில், மருதுமலை படத்தில் பிச்சைக்காரங்கிட்ட இருந்து காசை பிடுங்கிடுவார் வடிவேலு. ஆமாம், நேற்று ஏட்டையா நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் உள்ள வைங்க, எங்கிட்ட இருந்து காசை பறிச்சதை மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்பாரு அந்த பிச்சைக்காரரு. உடனே இவர் கேட்பாரு, ஏன்னா பிச்சைக்காரங்கிட்ட கூட வாங்கினியா, அந்த காசை கொடுத்துருமா, செலவு பண்ணிட்டம்பாரு. அந்த மாதிரி செலவு, ஏதாவது என்ன சொல்றது, இவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அது எப்படின்னா ஒரு நிலைப்பாடே கிடையாது. அந்த மாதிரி வந்து கொள்கையெல்லாம் பூரா செலவாகி போச்சு. இனிமேல் வந்து புது கொள்கையில் போய் ஜாயின் பண்ணுறதா ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்களான்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு வலைதளங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நிஜமான ஒரு விஷயம் இவங்களுக்கெல்லாம். ஆனால் மேடைக்கு பேசுகிறாங்களே, எனக்கு அதில் கஷ்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பெரிய அப்படி பேசுகிறாங்க. பேசும்போது நம்மளுக்கு கோபம் தான் வருது. கோவம் வந்துச்சுனாலும் நம்மளை என்ன பண்ணுறது, சிரிச்சிட்டு விட்டுற வேண்டியதுதான். இவங்களுக்கிட்டலாம் கோவப்பட்டு நம்ம என்னையா பண்ண போகிறோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச அரசியல் வேறு அரசியல். இந்த அரசியலை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தேவையே இல்லை, தெரியவே தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு கூட்டான ஒரு சமாச்சாரம் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, இன்றைக்கி அவர் எங்கே சேர்ந்தாலும் சரி, பிஜேபியோட சேர்ந்தாலும் சரி, பொது வேட்பாளராக திமுகவோட சேர்ந்தாலும் சரி, அதிமுகவோட சேர்ந்தாலும் சரி, இல்லை பிஜேபியினோட மாநில தலைவராக சீமானண்ணா சேர்ந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஏன்னு தெரியுமா, அவர் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்த வந்து பேச்சால் அவர் கட்டி போட்டுருவார். ஆனால் மக்களை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. மக்களை வந்து என்றைக்குமே ஒரு நாளை ஏமாற்ற முடியாது. மக்கள் வந்து என்றைக்குமே ஏமாற மாட்டாங்க. அவங்க பார்க்கறதுக்கு வேணால் கொஞ்சம் ஏமாளிங்க மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே புத்திசாலிகள் மக்கள். யார் பொய் பேசுகிறா, யார் உண்மையை பேசுகிறான்னு சொல்லிட்டு அழகாக அச்சடித்து குத்தினாங்க பாருங்க விசிலுக்கு ஓட்டு. அன்றைக்கே வந்து மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இடது கை விட்டா வலது கை, வலது கை விட்டா இடது கைன்றவங்களுக்கு புதுசாக ஒரு கை நம்பிக்கைன்னு ஒன்று வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விசில் குத்துனாங்க பாருங்க. அன்னைக்கே அவங்க உஷாராயிட்டாங்க. ஏன்னா அந்த ஒருத்தரை போட்டு இத்தனை பேர் போட்டு தாளிக்கிறீங்களே. உங்கள் கூட்டத்திலிருந்து ஒருத்தன் ஜெயிச்சு மேலே வந்தால் அவங்களுக்கெல்லாம் பிடிக்காதா? ஒரு 60-70 நாள் தான் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே இதுக்கு எத்தனை வந்து ஒரு பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள்லாம் வந்து இப்போ ஆப்போசிட்டாக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயன் எங்கே காணோம் பதாகையில் அந்த போராட்ட காலத்தில். உண்மையாக போராடினா விஜயன் தாராளமாக வருவாரியா? நீங்கள் வந்து அங்கே போய் உக்காந்துக்கிட்டு விஜயத்தில்றதே 24 மணி நேரம் வேலையை வச்சுருந்தா அவர் இப்படியே வருவார்? கொஞ்சமாவது லாஜிக் வேணாமா? கொஞ்சமாவது லாஜிக் இருந்தால் தானே வருவார். சும்மா அங்கே போய் நின்றுக்கிட்டு பதாகையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு விஜய் சார் ப்ளீஸ் கம், எங்கே காணோம், எங்கே ஒழிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளியறதுக்கு அவர் என்ன கண்ணாமூச்சியாக வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு வேலை இருக்குதுப்பா. நீங்கள் வந்து இங்கே போராடுறங்கிற பேரில் அங்கே போய் நம்ம அரசை நம்மளே கவலைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை, அவருக்கு வேலை இருக்குது. அவர் அந்த வேலைக்கு பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் வேலைக்கு வந்து நிற்கிறதுக்கு நீங்கள் நல்லதாக உண்மையாக பண்ணீங்கன்னா அவர் வருவாங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது பூராமே, அதாவது வடிவேலு சொன்ன மாதிரி, நீ பிடுங்குறது பூராமே தேவையில்லாத போய் பிடுங்க போ அப்படிங்கிற மாதிரி. கேட்டுச்சா இல்லையே, நான் தப்பாக எதுவும் பேசலை. அப்புறம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விஜயன் எப்படி வருவார்? அப்படிலாம் வரவே மாட்டார். ஏன்னா அவருக்குண்டான வேலையை அவர் கரெக்டாக செஞ்சிட்டு இருக்காரு. நீங்கள் எந்த கட்சியில் போய் நின்றுக்கிட்டு ஜால்ரா போட்டாலும் சரி. இதில் விஜயன்னா பிஜேபியோட பி டீமா, இவங்க வந்து அப்படி தூய அரசியல் எடுத்து வைக்கிறாங்களாம். இப்போ தெரிஞ்சிருக்குமே யார் பி டீமு, யார் சி டீமு, யார் ஏ டீமுன்னு. இன்னும் இருக்குது வேடிக்கை. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே, இந்த தம்பிங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த தம்பிங்கெல்லாம் பேசுகிறது எல்லாமே வன்மத்தை வாயில் வச்சுட்டு தான் பேசுகிறாங்களா தவிர மற்றபடி இவங்களுக்குன்னு ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது. வியூஸ் போகணும், ரெண்டாவது வந்து விஜய் அண்ணனை பற்றி தாக்கி பேசணும், அவ்வளோதான் இவங்களோட கான்செப்டே. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.